அடுத்தபடியாக சட்ட திட்டங்களை பற்றி மசாயில் என்ற தலைப்பில் முகமது தன்வீர் அவர்கள் வருவார்கள். வாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மசாயில் விளக்கம். தீன் சம்பந்தமான காரியங்களை செயல்முறைகளை சரி அல்லது தவறு விளக்கி கூறுவதற்கு மசாயில் என்று சொல்லப்படும். தொழுகையின் வெளிப்பாடுகள் 7. இவற்றிற்கு சத்துக்கள் என்று கூறப்படும். முதலாவது உடல் சுத்தமாக இருப்பது, உடை சுத்தமாக இருப்பது, இடம் சுத்தமாக இருப்பது, மானத்தை மறுப்பது, தொழுகையின் ஆரம்பிப்பது, கிப்லாவை முன்னோக்கி தொழுவது, நியத் செய்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவர் சொன்னது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் கருத்து மிக்க விஷயம். யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றோம். தொழுகைக்கு முக்கியமான சத்துக்கள் 7. உடை சுத்தம், இடம் சுத்தம், ஆடை சுத்தம். இடம் சுத்தமா இருக்குன்னு தெரியல, அல்லாஹ்வு தக்பீர் கட்டிடுறோம். ட்ரெஸ் சுத்தமா இருக்குதான்னு பார்க்கல, உடல் சுத்தமா இருக்குதான்னு பார்க்கறது இல்லை. கிபிலாவை எந்த பக்கம் தெரியல. ஒருத்தன் வீட்டில் போய் நின்று கிபிலா எங்கங்க, கிபிலா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. என்னங்க கிபிலானா எந்த பக்கம் கேட்குறாங்க. எப்படி இருக்குது பாருங்க இஸ்லாமிய சமுதாயம். வெட்கப்பட வேண்டிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறோம்.